அனைவருக்கும் வணக்கம். ஊடகங்கள், சமூக வலைதளங்களுடைய எண்ணிக்கை பல்கி பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் செய்திகள் ஒரு நொடியில் உலகம் பூராவும் அது பரவி நம்முடைய காதுக்கு வந்து விடுகிறது, கண்ணுக்கு பார்வை தருகிறது. அந்த வகையில் இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சி பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் உண்மையான செய்திகள் திரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ மனிதனுக்கு கிடைத்த 2 கொடை எதுன்னு சொன்னால், ஒன்று சிரிப்பு, இன்னொன்று 6ஆம் அறிவு, பகுத்தறிவு. தி 6th சென்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. 6வது அறிவை நாம் பயன்படுத்தி ஆராய்ந்து உண்மைத்தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால் ஒழிய மற்றவர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்கள்லாம் உண்மையா பொய் என்பதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு திருத்தி பேசுகின்ற பல செய்திகளை மறுக்கப்படுகிறது, திருத்தி பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பு செய்தியாக நான் எதை பார்க்குறேன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியில் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு பேசியதை நம்ம பார்த்தோம். அவர் பேசியது இப்படி தான், எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த கருத்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றினுடைய அடிப்படையில் உங்களுடைய பகுத்தறிவினை ஆராய்ந்து அது உண்மைத்தன்மை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கட்சியுடைய பலம், அவனுடைய தன்மை, அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் நம்மளால் உணர முடியும். அந்த வகையில் தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய துவங்கிய கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தொன்மை வாய்ந்தது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு இன்றளவும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக, ஒரு மாபெரும் இயக்கமாக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை உட்வாங்கி கொண்டு இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த கட்சியை தமிழக முதல்வர் சொல்வது போல எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்த உண்மை என்பதை பகுத்தறிவு மூலம் கொண்டு நாம் உணர வேண்டி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு, திராவிட கழகத்தினுடைய வரலாறு எல்லாம் படித்து உங்களுடைய சிந்தனையை 6ஆம் அறிவு கொண்டு வளர்த்து கொள்ள வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.